இதே டிசைனில் ஆனால் எனக்கு 3 டயரில் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க அவங்களோட குழந்தையோட பர்த்டேக்காக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த கேக்கை நான் எப்படி பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் அ பார்ட் 1 வீடியோ ஆஃப் மேக்கிங் அ 4 kg 3 டயர் கேக். ஸோ 3 டயரையுமே தனித்தனியாக நம்ம பேக் பண்ணி ஐசிங் பண்ணி எடுத்தாச்சு. தென் செகண்ட் டயரை வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி எடுத்துட்டோம். உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஸ்டிக்ஸ் கொடுத்தாச்சு. எதுக்காகனா மேலே இருக்க டயரோட வெயிட்டை வந்து கீழே இருக்க டயர் தாங்கணும், அது இல்லாமல் மூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. டாப் டயர் வந்து ஸ்டாக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் அது வந்து 1 kg வெயிட் இருந்தது. ஃபைனலி அதையுமே வந்து ஸ்டாக் பண்ணி இந்த கேக்கை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் ஃபுல்லாகவே லாங் ஸ்டிக்ஸும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டோம். எந்த டயர் கேக்ஸ் 2 டயர் 3 டயர் எவ்வளோ டயர்ஸ் வாங்கினீங்கனாலும் எங்கே வாங்கினீங்கனாலுமே கண்டிப்பாக உள்ளே வந்து வுட்டன் ஸ்டிக்ஸ் ஆர் பிளாஸ்டிக் டவல்ஸ் இருக்கும். நீங்கள் கேக் கட் பண்ணும்போது பார்த்து எடுத்துகிட்டு கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். தென் பார்டரில் ஃபுல்லாகவே வந்து நம்ம டிசைன்ஸ் கொடுத்தாச்சு. இந்த கேக்கை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ண வச்சாச்சு. இந்த கேக்கை நம்ம எப்படி வந்து டெக்கரேட் பண்ணோம், எப்படி கொண்டு போய் டெலிவரி பண்ணோம், அவங்க என்ன மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணாங்க, எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். See you on next video. Bye.